முன்னாடி போகிற பைக்கோட பேர் ZX 4 இருக்குங்க. இங்கே முறுக்கக்கூடாது, இங்கே முறுக்குனா மாடு தான் துரத்தும் நம்மளை. அலறுதுங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட 4வது vlogங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி பென்லி ஷோரூமில் தாங்க இருக்கோம். எதுக்காகனா, இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேனால திருச்சி பென்லி ஷோரூம்லேருந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லணை டேமுக்கு. அண்ட் இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து பைக்ஸ் வந்திருக்குங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணலான்னு ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம். டேம் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு முன்னாடி போகிற பைக் பார்த்தீங்கன்னா, இது கவாசகி ZX 4RR. இது இன்லைன் 4 சிலிண்டர் கொண்ட 399cc இல்லை ஒரு பைக்குங்க. இது கிட்டத்தட்ட 18,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும், 80 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இது RR அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ரெடி ரேஸ். இது ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக். இந்த 399cc ஒரு இன்லைன் 4 வச்சு இந்த அளவுக்கு ஒரு பவர் ஜென்ரேட் கூடிய பைக்கு இது ஒன்று தான். இந்த பைக் ரொம்பவும் ரேரான பைக்குங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எடிஷனில் வெறும் 20 பைக் தான் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் வெறும் 3 பைக் மட்டும்தான் இருக்குது. இந்த ZX 6R ZX 10R மாதிரி இதுலேயும் அந்த ரேம் இன்டேக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேம் இன்டேக் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த முன்னாடி ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு சர்டன் RPMக்கு மேலே போகும்போது ஏர் இழுத்து உங்கள் இன்ஜின்குள்ளே கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு பவர் இன்னுமே அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த வண்டியில் ஹிண்டில்ன்ற ஒரு எக்ஸாஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. கேட்குறதுக்கே ரொம்ப ப்ளசன்ட் அண்ட் லவுடாகவும் இருக்குது. அந்த லவுட்னஸ்க்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18,000 RPM தாங்க. அண்ட் இந்த பைக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 11 lakhs வருது. நீங்கள் நினைக்கலாம், என்ன Z900 900cc கொண்ட வண்டியே உங்களுக்கு 11 lakhs வரும்போது ஏன் 400 வாங்கலான்னு சொல்லிட்டு. இது ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக் கேட்டகரிங்க. அண்ட் இதில் ரேம் இன்டேக் ஆப்ஷன், உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைக்காக தான் இருக்கும். அண்ட் கைஸ், நம்ம ஃபைனலி கல்லணை டேம் வந்துட்டோம். வந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமாக இருந்துச்சுங்க. ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஆஃப் ரோடிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம மல்டிஸ்டாரா V4லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் மழை பெய்கிற மாதிரியும் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹாய் காட்டுறாங்க. முறுக்கி பார்க்குறியா தங்கம்? எங்க
நல்ல ரியாக்ஷனுங்க. இங்கே முறுக்கக்கூடாது, இங்கே முறுக்குனா மாடு தான் துரத்தும் நம்மளை. ஸோ சைலண்ட்டாக கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே போயிடணும். A few moments later. ஐயோ நான் இல்லைம்மா, நான் இல்லை சாமி. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அவர் தாங்க. அவர் மாடுக்கு பயந்து ஓடிட்டாரு. ஸோ வந்ததுக்கு ஒரு மரம் நட போகிறோங்க. ஓகே வாங்க நம்ம இப்போ கவாசகி ZX 4R ஓட்டி பார்ப்போம். ஆஹா, கவாசகியோட சவுண்டே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் Z900 வச்சுருந்தேன். அப்போவுமே அந்த சவுண்டுக்கு ஒரு க்ரேஸே இருந்துச்சு. அலறுதுங்க. பைக் ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. அண்ட் அந்த அளவுக்கு லீன் பண்ணி ஓட்டுற மாதிரியும் தெரியலை. அண்ட் நான் சொன்ன அந்த 18,000 RPM இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு லவுட்னஸ் வருது பைக்கில். அண்ட் முன்னாடி போகிறது நம்ம S1000 வராதுங்க. அந்த வண்டியோட பேக் லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த டைல் தேடி மாட்டினதுக்கப்புறம். கவாசகி பைக்னாலே ரிஃபைன்மெண்ட் தாங்க. ஸோ உங்களால் ஒரு 60 கியரில் கூட 10-20 போக முடியும், எந்த ஒரு லேக் கூட இல்லாமல். ஸோ எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, வாங்க நம்ம அதுக்குள்ளே அவங்கள போய் பிடிச்சிடலாம். ஆஹா, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரோட் மோடில் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்போர்ட் மோட் ஓட்டி பார்ப்போம். வண்டி ஸ்போர்ட்டுக்கு மாறிடுச்சுங்க. வண்டியோட ஃபுல் BHP ஓப்பன் ஆகும். அவ்வளோதாங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம vlog-ஐயே முடிச்சுக்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு vlog-ல சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங், டூ சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then, it's bye from my side.